லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சார் இவகிட்ட என்ன சார் பேச்சு? நீங்கள் உள்ளே போய் தேடுங்க. அந்த ஆள் மட்டும் அங்கே இருந்தாரு, தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வாங்க சார். இங்க பாரு சங்கிலி, நான் அவர் இங்க இல்லன்னு சொல்லிட்டு இருக்க, நீ போய் பாருன்னு சொல்லிட்டு இருக்க. அவர் இல்லாம தான் அந்த ரூம்ல ஒரு வேட்டி இருந்துச்சா? ஆமா, வீட்ல 4 பேரும் பொம்பளைங்க தானே, அப்புறம் எப்படி வேட்டி வந்துச்சு? அது நாங்க வடகம் காய வைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருந்தோம். அடடடடா, என்னம்மா பொய் சொல்ற நீ? சார், இவ சும்மா பொய் சொல்றா. நீங்க போய் தேட போறீங்களா இல்லையா? போய் தேடுங்க சார். சார் நாங்க தேடித்தான் ஆனோம், வழிய விடுங்க, எங்க கடமை செய்யணும். என் தங்கச்சிக்கு அம்மா போட்டிருக்குன்னு படுத்திருக்கா, நீங்க ஷூ காலோட உள்ள போறீங்க. ஏமா முதல்ல சொல்றது இல்லையா? என்னக்கா இதெல்லாம்? அடியே, நீ உங்க அம்மாவையே மிஞ்சிடுபடி. அந்த ரூம்ல யாருமா இருக்கா? அங்கதான் சார் என் தங்கச்சி படுத்துட்டு இருக்கா, அவளுக்கு அம்மா போட்டிருக்கா. என்னைக்குடி துர்காவுக்கு அம்மா போட்டுச்சு? நேத்து. வாங்க சார். சார், எனக்கு இவ மேல சந்தேகமா இருக்கு. இவ பொய் சொல்றான்னு நினைக்கிறேன். நீங்க சும்மா அப்படியே உள்ள போய் பாருங்க. இல்லம்மா, நான் இன்னைக்கு கவிச்சு சாப்பிட்டுருக்கேன். இவ்வளவு தூரம் இந்த பொண்ணு சொல்லுது அம்மா போட்டிருக்குன்னு, எப்படிமா நான் உள்ள போய் பாக்குறது? இங்க வந்து நின்னதே தப்புமா. என்ன சார் நீங்க? போய் நல்லா தேடி பாருங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள போய் பார்க்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. மீனாட்சி மிஸ் என்ன புதுசா? இந்த பொண்ணுங்க எல்லாரையும் தெரியும், இவங்க என்ன பொய்யா சொல்ல போறாங்க? நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்கன்னு நம்பி போறோமா? உங்க அப்பா ஒருவேளை இங்க வந்தா உடனே எங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புங்க. சரிங்க சார். நாங்க வரோமா? சார். சார், அவங்கள விடுக்கா. இதுங்க என்னமோ டிராமா போடுற மாதிரி இருக்கு. போய் பாருக்கா, போக்கா. போய் பாருங்க. ஏய், சொன்னா கேளுங்க. அம்மா போட்டிருக்குன்னு சொல்ற, நீங்க பாட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்கீங்க. அம்மனுக்கு கோவம் வந்தா என்ன ஆகும்னு தெரியும்ல. என்னாச்சுக்கா? உள்ள அந்த ஆள் இல்லடா. இதத்தான் நாங்க அன்னையில இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். முதல்ல 2 பேரும் கிளம்புங்க. அம்மா போட்டிருக்க வீட்டுல காலை கழுவாம உள்ள வர வரீங்க. வெளியில போங்க. இவ கடக்குறா, நீ வாடா. அப்பா வாங்கப்பா, பாத்து. டே சங்கிலி, இது எதுவுமே நம்புற மாதிரி இல்லடா.
இனிமே நாம இத இப்படி டீல் பண்ண கூடாது. எங்க அடிச்சா இவங்களுக்கு வலிக்குமோ அங்க அடிக்கணும். நீ வா சொல்றேன். போயிட்டாங்களா? அப்பா, போலீஸ் போயிட்டாங்க. எனக்காக என் 3 பொண்ணுங்களும் எவ்வளவு கஷ்டப்படுறீங்கம்மா. உங்களுக்கு எவ்வளவு கொடுமையெல்லாம் செஞ்சேன், எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தேன். அதையெல்லாம் நினைச்சா எனக்கே அவமானமா இருக்குமா. அப்பா, நடந்ததே நினைச்சிட்டு இருக்காதீங்க. எங்களை நீங்க இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே எங்களுக்கு சந்தோஷம்பா. எங்களை புரிஞ்சுக்கிட்டதை விட இப்போ நீங்க புஷ்பாவை புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே போதும். இதான் நம்ம வீடு. எப்படி இருக்கு? சூப்பர் ப்ரோ. ஆமா, வீட்ல யாருமே இல்லையா? அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே போனாங்க, இப்போ வந்துருவாங்க. ஓ, ஓகே ஓகே. வாங்க வீட்டை சுத்தி காட்டுறேன். வாங்க. வெற்றி யார வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான்? வெற்றி, என்ன வெற்றி, இது யாரு? யாருன்னு கேட்டா என்ன சொல்றது? ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், இல்ல எனக்கு புதுசா கிடைச்ச தம்பி மாறின்னு சொல்லலாம். மொத்தத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச முக்கியமான விஐபி. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். இப்போவே நீ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டல, வெறும் 10 செகண்ட்ல இது எல்லார் மொபைலுக்கும் போயிடும். ஹலோ ஹலோ, ஹாய். ஏய் பூஜா, ஏய் ரோஹித் ஹாய் சொல்றான்ல, திரும்ப ஹாய் சொல்ல மாட்டேன், பேந்த பேந்த முழிச்சிட்டு இருக்க. ஓகே ப்ரோ, திடீர்னு என்ன பார்த்ததால பூஜா ஷாக் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஐ மீன், சீக்கிரமே உங்களுக்கும் பூஜாக்கும் கல்யாணம், இந்த நேரத்துல ரோஹித் எதுக்கு இங்க வந்து டிஸ்டர்ப் பண்றானே நினைக்கலாம்ல, அதைத்தான் சொல்ல வந்தேன். கரெக்ட் தானே பூஜா? இல்ல அப்படியெல்லாம் இல்ல ரோஹித். ரோஹித்? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஹலோ ஹலோ, எல்லாத்துக்கும் ஷாக் ஆறீங்களே. இப்ப நான் தானே சொன்னேன் என் பேரை, மறந்துட்டீங்களா? ஆமாமா, நீங்க தான் சொன்னீங்க, மறந்துட்டேன். நான் சொல்லலைன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது இல்ல. கரெக்ட் தானே பூஜா? டேய் என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி இருக்க? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு எப்படி திடீர்னு ஒரு ஃப்ரெண்டுன்னு யோசிச்சேன், அதான், வேற ஒண்ணும் இல்ல. நான் சொல்றேன் பூஜா, இத பத்தி நான் சொல்றேன். நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான் என் விஷயத்திலும் நடந்தது. என் எதிரி ஒருத்தன் என் ஆள் வச்சு அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டான். இனி அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, சாக போற நினைச்சு கண்ணை மூடுன. கண்ணை திறந்து பார்த்தா கடவுள் மாதிரி ப்ரோ நிக்கிறாரு. சுயநினைவே இல்லாம இருந்திருக்கேன். இப்படி உங்க முன்னாடி என்ன கொண்டு வந்து நிப்பாட்டினது இந்த ப்ரோ தான். தேங்க்ஸ் ப்ரோ. உயிரை எடுக்கிறவங்க மத்தியில நீங்க எனக்கு உயிரே கொடுத்துருக்கீங்க. சூப்பர் ப்ரோ. சூப்பர்ல பூஜா.
ப்ரோ ப்ரோ இவங்க திரும்ப ஷாக் ஆறாங்க. இல்ல இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன், கூலா தான் இருக்கேன். அப்படியா? கூல் கூல் கூல்னு ஞாபகம் வந்தது. இவ்வளவு தூரம் வீட்டுக்கு வந்திருக்கேன், கூல் ஏதாவது குடிக்க தர மாட்டீங்களா? சாரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். இருங்க. சீக்கிரம் போய் கொண்டு வா. ராஸ்கல், இவன் எப்படி பழச்சான்? பக்காவா ஸ்கெட்ச் போட்டு இவனை தூக்கியாச்சுன்னு நினைச்சா வெற்றி கூட வந்து நிக்கிறானே. ச்சே. ரோஹித், ஒரே ஒரு முக்கியமான கால். நீங்க போங்க. நீ இப்படி உட்காரு, நான் பேசுறேன். ஹலோ. என்ன அப்படி பாக்குற பூஜா? அப்படியே ஜூஸோட ஜூஸா விஷத்தை கலந்து கொண்டுடலான்னு பிளான் பண்றியா? ஏய், நீ எதுக்கு இப்ப இந்த வீட்டுக்கு வந்த? நீ சொன்ன தானே நான் என் கல்யாணத்தை நிப்பாட்டினேன். இன்னும் உனக்கு என்ன வேணும்? நீ கல்யாணத்தை நிப்பாட்டினா? கிரேட் ஜோக். ஆனா ஏதா கிறுக்குன்ட்டு போய் சொல்லு, அவன் வேணா சிரிப்பான். கொஞ்சம் அசந்தா என்னை கொண்டு போட்டு போயிருப்பில்ல? ஏய், நான் ஏன் உன்னை கொல்ல போறேன்? உனக்கு என்ன பைத்தியமா? ஓ, இங்க பார் ரோஹித், நான் தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நான் உன்னை லவ் பண்ணது என்னமோ நிஜம்தான், ஆனா அது எப்பவோ நடந்தது. இப்போ என் வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிடுச்சு. சொன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. என்ன ரொம்ப நல்லவ மாதிரி பேசுற? இனிமேலும் உன்னை நம்புறதுக்கு நான் லூசா? உன்னையும் வெற்றி ப்ரோவையும் கோவில் மணமேடையில வச்சு பார்க்கும்போது வெற்றி ப்ரோவை கொன்னுடலான்னு தோணுச்சு. நல்ல வேலை அப்படி நான் எதுவும் செய்யல. இப்பதான் புரியுது வெற்றி ப்ரோ எவ்வளவு நல்லவருன்னு. வெறும் பணத்துக்காக என்ன தூக்கி போட்டு போயிட்டல. ஏய், என்ன டென்ஷன் பண்ணாத. எனக்கு உண்மையில எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. இனிமே நீ என் மூஞ்சிலேயே முழிக்காத. அதுக்கு உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு. 20 லட்சம் இல்ல 30, கூட வேணாலும் கேளு. பணத்தை தூக்கி போடுறோம் பொறுக்கிட்டு போன்றியா? ஆனா பூஜா, எனக்கு பணம் எதுவுமே வேணாம். ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என்ன ஹக் பண்ணு. முன்னாடி நம்ம லவ் பண்ணும் போது இப்ப ஹக் பண்ணுவே, அதே மாதிரி ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை ஹக் பண்ணு. நான் போயிடுறேன். ஏய், எனக்கு சீக்கிரமே வெற்றி கூட கல்யாணம். சும்மா நடிக்காத பூஜா. நீ எத்தனை தடவை என்ன ஹக் பண்ணிருக்கேன்னு உனக்கு மறந்து போயிடுச்சா? இப்ப மட்டும் என்ன, இப்போ அதே பூஜா தான், அதே ரோஹித் தான். ஹக் பண்ணு, நான் போயிடுறேன். சரி விடு, நான் ஹக் பண்ணிக்கிறேன். ரோஹித், வேண்டாம், சொன்னா கேளு. Come on, வேண்டாம்டா, பூஜா. ப்ளீஸ். ரோஹித், வேண்டாம் வேண்டாம். ரோஹித். ரோஹித் ப்ரோ, இங்கதான் இருக்கியா? நான் உன்னை வெளியெல்லாம் தேடிட்டு இருந்தேன். ப்ரோ, கிச்சன்ல செமையா இருக்கு ப்ரோ. பயங்கரமா இருக்கு வீடு. நீங்க கால் பேசிட்டே போயிட்டீங்க. எப்படியும் ஹால்ல நான் மட்டும் தனியா இருந்தேன்னா அதான் பூஜா கிட்ட பேசிட்டு இருக்கலாம்னு வந்தேன். பூஜா வேற லெவல் ப்ரோ. ஆமா ஆமா, வேற லெவல் தான் அவன். ஓகே ப்ரோ, நான் கிளம்புறேன். பாய் பூஜா. ப்ரோ, எனக்காக அவங்க கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சரி, ரொம்ப ஹாட்டா இருக்கு. நான் குடிச்சிட்டு வந்துடுறேன், நீங்க போங்க. சரி வா. பூஜா, நீ பண்ண துரோகத்தை மறக்கவே மாட்டேன்.
என்கிட்ட பணம் இல்லாத ஒரே காரணத்துக்காக என்னை தூக்கி விசிறடிச்சிட்டல்ல, என்னை கொல்லவே துணிஞ்சிட்டல்ல, உன்னை நான் இனி சும்மாவே விட மாட்டேன். இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்த்துடுறேன். ஏய், இந்த பூஜாவையே பகைச்சுக்கிறியா? நீ இல்லடா, அந்த கடவுளே வந்தாலும் இந்த கல்யாணம் நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். ப்ரோ ப்ரோ ப்ரோ, நானே போய்க்கிறேன் ப்ரோ. கரெக்டா போயிடுவியா? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் போய்க்கிறேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். சரி ப்ரோ, பாய் ப்ரோ. போயிட்டு வா. பாய், டேக் கேர். வெற்றி, என்ன இந்த பக்கம்? சும்மாதான். நீ எங்க போயிட்டு இருக்க? கல்யாண வேலையெல்லாம் நிறைய இருக்குல்ல, அதான் நான் மார்க்கெட்டுக்கு வந்தேன். ஏய், உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சத்தியமா புரியல. வெற்றி, போதும், பேசாம வா. ஆமா சக்தி, நீ எதுவும் பேச மாட்ட, என்னையும் பேச விடாத. டேய், சிகரெட் குறா. உனக்கு எப்போ புரிய போகுதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அங்க பாருடா, லவ் பேர்ட்ஸ் வந்துட்டு இருக்குங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன மாசின்னு போட்டாங்க ரெண்டு பேரும். இன்னைக்கு வசமா சிக்கினாங்களா? எப்படிடா? ஆமா ஆமா, சிக்கிட்டாங்க. எப்படிதான் வெக்கமே இல்லாம ஊருக்குள்ள தெரியுதுங்களோ. டேய், பாருடா, அவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி திரும்பிக்கிட்டான். முன்னாடிலாம் ஒரு வார்த்தை சொன்னாலே என்ன அடி அடிப்பான், அன்னைக்கு கூட வாங்கணுமே. இப்ப பாரு, இருக்கிற இடமே தெரியாம இருக்கிறான். டேய், என்னடா முழிக்கிற? தெரியாதா உனக்கு? உனக்கு தெரியுமா? தெரியாது. அடப்பாவீங்களா, சொல்றேன் கேளு. சத்யகா இருக்கிறாங்கல்ல, சத்யகா, அவங்க இப்போ கர்ப்பம். ஆனா அது என்னன்னா, அவங்க கர்ப்பத்துக்கு காரணம் அவங்க புருஷன் வெற்றி மாமா கிடையாது. வெற்றி மாமா, சத்யகா கர்ப்பத்துக்கு நீங்க காரணம் இல்லைன்னா வேற யாரு மாமா காரணம்? ஏ வெற்றி, அவ படிச்சு கலெக்டர் ஆவான்னா இப்ப கர்ப்பமா வந்து நிக்கிறா. இவெல்லாம் எப்படிடா ஊருக்குள்ள நடமாட்டான்? டேய், அவளை பாரு, வெக்கமே இல்லாம மார்க்கெட்டுக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கா. இதே நானா இருந்தேன்னு வைய, நாண்டுகிட்டு செத்துருவோம்பா. ஐயோ ஐயோ. ஏய் வெற்றி, என்னடா சொன்ன? இருடா, உன் கோவம் எனக்கு புரியுது. என்னையா அடிக்கிற? உன் பொண்டாட்டிய போய் அடி, அங்க நிக்கிறா பாரு. உன் கோவத்தெல்லாம் அங்க போய் இறக்கு. வெற்றி, சாபடிச்சிருவேன். டேய், இருடா டேய். நிப்பட்றா.
உன் ரவுடித்தனத்தை நீ திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? ஏங்க, இவன் திரும்ப அவன் ரவுடித்தனத்தை ஆரம்பிச்சிட்டான். என் தம்பி எப்படி அநியாயமா அடிச்சு போட்டிருக்கான். நீங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? டேய், அடிக்காதன்னு சொல்லிட்டு இருக்கல. ஏன்டா என் தம்பி அடிச்சிட்டு இருக்க? இவன் கக்குன விஷயத்துக்கு இவனை கொல்லாம விட்டதே பெரிய விஷயம். டேய், நிறுத்துடா. நிறுத்துங்கறல. அப்படி என்னடா என் தம்பி சொல்லிட்டான்? சொல்லுடா. அக்கா, இவன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கா. அது காரணம் இவன் கிடையாது தானே? அத சொன்ன. அது தப்புங்கறான் இவன். அடிக்காதடா. அடிக்காதங்கறல. நிறுத்துடா. அப்படி என்னடா என் தம்பி தப்பா கேட்டுட்டான்? உன் பொண்டாட்டி தானே சொன்னா அவ கர்ப்பம்னு. அந்த கர்ப்பத்துக்கு நீ காரணம் இல்லன்னு நீ தானடா அடிச்சு சத்தியம் பண்ண. அப்புறம் எதுக்குடா என் தம்பியை தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்க? சரிடா, இவன் கேட்டுட்டான், நீ அடிச்சிட்ட. இப்ப ஊருக்கே உன் வண்டவாளம் தெரிஞ்சு போச்சே. இப்ப அவங்க எல்லாரும் வந்து கேட்பாங்களே, அதுக்கு என்ன பண்ண போற? ஊரையே தூக்கி அடிச்சிட போறியா? சொல்லுடா.